யோகிராம் சுரத்குமார் ஐயா தன்னை ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கார். இதுக்கு காரணம் என்னங்க ஐயா? ஞானிகள் எப்பயுமே தன்னை மறைச்சிக்குவாங்க. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய சொரூபத்தை உண்மையான சொரூபத்தை காட்டுவாங்களே தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ஒரு பிச்சைக்கார தோற்றம், ஒரு பைத்தியக்கார தோற்றம், இந்த மாதிரி தோற்றங்களை கொடுத்து ஒரு வேலி மாதிரி அமைச்சுக்குவார். எல்லா ஞானிகளும் அந்த மாதிரி தான். எல்லா ஞானிகளுமே அந்த மாதிரி தான். இப்போ அதுக்கு உதாரணம் நம்ம வீட்டில் கூட பார்க்கலாம்ல. தன் குழந்தைகள் தன் குடும்பத்தார்கிட்ட வந்து தன்னுடைய அடையாளங்களை முழுமையாக சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இதே வெளியாட்கள்கிட்ட தன்னுடைய அடையாளங்களையோ தன்னுடைய முக்கியமான சில பர்சனல் விஷயங்களையோ யாரும் பரிமாறிக்குவாங்களா? தன் ஜனங்கள்கிட்ட பரிமாறிக்குவாங்களே தவிர்த்து மற்றவங்கள்ட்ட பரிமாறிக்க மாட்டாங்கல்ல. அது மாதிரி சுவாமி தனக்குன்னு உள்ள குழந்தைகள்கிட்ட வந்து தன்னை பற்றி உள்ள முழு விவரங்களையும் தெரிவிப்பார், தன்னை முழுமையாக காட்டிக்குவார். ஆனால் மற்றவங்க வரும்போது ஒரு பிச்சைக்கார தோற்றம், ஒரு பைத்தியக்கார தோற்றம், ஒரு விதமான ஒரு அருவருக்கு தகுந்த ஒரு தோற்றத்தை காட்டிட்டு அவங்க பார்த்தவொடனே என்னச்சு இந்த மாதிரி இருக்காரு, பிச்சைக்காரமாக இருக்காரு, இவரை போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது அவருடைய வேலைக்கு ரொம்ப உதவிகரமானது. அதனால் அந்த பிச்சைக்கார வேஷம் போட்டார். இருந்தாலும் அவருடைய குழந்தைகள் இருக்கும்போது அவரோட நெருக்கமாக உட்கார்ந்துருக்கும்போது சாமி சொன்ன வார்த்தைகள் இது. இந்த பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் இந்த பிச்சைக்காரன் பிச்சை இருக்கக்கூடிய பொருள் இந்த லோகத்திலையும் கிடையாது, அந்த லோகத்திலையும் கிடையாது. இந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவுமே அந்த மாதிரி ஒரு பொருளே கிடையாது, வஸ்துவே கிடையாதுன்னார். இந்த பிச்சைக்காரன் தன்னை எப்பயுமே பாவி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் என்றைக்குமே இதை விட ஒரு பவித்திரமான ஒரு வஸ்துவை உலகத்தில் எந்த உலகமோ எத்தனை உலகத்தில் நீ தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு பவித்திரமானவர் இந்த பிச்சைக்காரன். இந்த பிச்சைக்காரன் தன்னை ஏதோ வார்த்தைகளை தன்னை தாழ்த்தி சொன்னாலும் இவனை விட என் அப்பாவுக்கு பிரியமான ஒரு சொருபவர் யாருமே கிடையாது. அப்பான்னு சொல்கிறது ஆண்டவனை, இறைவனை சொல்கிறாரு. இறைவனுக்கு பிரியமானவன் தான் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, நானும் எங்கள் அப்பாவும் ஒன்று தான்பாங்க. ஸோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அவர் தெய்வம், யாருக்கு தேவை இல்லையோ அவங்களுக்கு அவர் வெறும் பிச்சைக்காரன், வெறும் பைத்தியக்காரன், வெறும் ஒரு விதமான ஒரு சாதாரண ஒரு ஆள், அவ்வளோதான். ஆனால் யாருக்கு அந்த நெருக்கம் இருக்கோ, யாருக்கு அந்த தெய்வ வேட்கை இருக்கோ, யாருக்கு அந்த தெய்வீகம் வேணுமோ, யாருக்கு அந்த தபஸ் வேணுமோ அவங்களுக்கு அவர் தெய்வம். இதான் வித்தியாசம்.